So exercise 2.7 11th sum. Sivamani is attending an interview for a job and the company give two offers to him. Offer A, rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer B, rupees 22,000 to start with, followed by the guaranteed annual increase of rupees 3% for the first 5 years. What is his salary in fourth year with respect to offer A and B? So given question நம்ம ஃபைண்ட் பண்றது offer A. Starting salary வந்து 20,000, 6% increment தராங்க. Then second offer B வந்து 22,000 salary கொடுக்குறாங்க. Then increment 3%. Question எல்லாம் கேட்குறாங்க, what is his salary in fourth year with respect to offer A and B? Fourth yearல அவங்களோட salary என்ன, offer A and offer B ஓட salary என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், offer A. ஆஃபர் ஏ மட்டும் எடுங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, ரூபீஸ் 20,000. தென் இன்க்ரிமெண்ட் 6%. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் ஃபர்ஸ்ட் இயரில் $20,000 எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, 20,000 இன்ட்டு 6%. So 6 into 100. 0 cancel. So 200 into 6. 2 6 are 12. So 1,200 அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது. So first year endingல end அவங்களோட salary 20,000 plus 1,200 is equal to 21,200. இதுதான் first year endingல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய salary. Then second year அவங்களோட salary 21,200 into 6 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 212 into 6. So 212 into 6. 2 6 are 12. Remainder 1 7 12. So 1,272 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ செகண்ட் இயர் எண்டிங்கில் அவங்களோட சேலரி 21,200 plus 1,272. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம். So 200 2,742. So 22,472 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையானது ஏவோட வேல்யூ ஏஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் இயர் ஃபர்ஸ்ட் இதான். சரிங்களா? ஸோ 20,000. தென் நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ T2 டிவைட் பை T1. ஸோ T2 ஓட வேல்யூ 1,000. 21,200 divided by T1 20,000. So 0 cancel. Remainder என்ன இருக்கு, 212 divided by 200 இருக்கு. So cancel பண்ணேன் அப்படின்னா 53 divided by 50 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட வேல்யூ கொஸ்டின்ல ஃபோர்த் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் இயர்ல அவங்களோட சேலரி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த் இயர். ஸோ T4 equal to Tn is equal to A or n minus 1. So T4 is equal to A ஓட value 20,000 into R ஓட value 53 divided by 50 whole power n minus 1. So n ஓட value 4 minus 1 3. So 20,000 into 53 divided by 50 into 53 divided by 50 into 53 divided by 50. So 0 0 0 30 cancel பண்ணிட்டேன் அப்படின்னா 20 into 53 into 53 into 53 divided by 125. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, எல்லாம் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 59,5,00,000
95,508 கிடைக்குது divided by 125. சரிங்களா? சாரி, இந்த 5 கேன்சல் பண்ணா 4. இது மல்டிப்ளை பண்ணா 5,95,508 divided by 25. ஸோ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 23,820 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆஃபர் ஏவோட சேலரி ஆஃப்டர் 4th இயரில் என்ன கிடைக்கும்? 23,820. தென் ஆஃபர் பி ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி rupees 22,000. தென் அவங்களோட இன்க்ரிமெண்ட் equal to 3%. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்? rupees 22,000 into 3/100 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 660. சரிங்களா? 220 into 3 660. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட். ஸோ டோட்டலாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி 22,000 plus 660 is equal to 22,660. இது ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்கில் அவங்க கிடைக்கக்கூடிய அமௌண்ட். தென் செகண்ட் இயரில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 22,660 into 3/100. ஸோ கேன்சல் பண்ணுறேன், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணால் பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் 226.6 into 3. 6 3s are 18. Remainder 1, 18, 19, 1, 7, 6. ஸோ ஆன்சர் 679.8 கிடைக்குது. தென் இப்போ என்ன செய்ய போகிறேன்? இதோட பழைய ஆன்சரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 22,660.0. ஸோ 8, 9, 13, 1, 3, 2. ஸோ செகண்ட் இயர் எண்டு அவங்களோட சேலரி ஸோ 22,600 plus 679.8 ஆட் பண்ணினா 23,339.8 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கு 22,000. தென் ஆரோட வேல்யூ T2 divided by T1. T2 வேல்யூ 22,660 divided by 22,000. ஸோ இப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 103/100 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு, இந்த ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ TN equal to A or N-1. ஸோ T4 ஃபோர்த் இயர் தான் கேட்குறாங்க. ஸோ 22,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 103 divided by 100. N-1 3. ஸோ 4 - 1 3. ஸோ 22,000 into 103 divided by 100 to 103 divided by 100 into 103 divided by 100. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0 0 2 0. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ டினாமினேட்டரில் 1000 கிடைக்கும். ஸோ 1000 into 22 into 103 into 103 into 103. ஸோ இங்கே கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 500 கிடைக்கும். 2 டேபிள் கேன்சல் பண்ணுறேன், 500 இங்கே 11. ஸோ 11 into 103 into 103 into 103 divided by 500 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 24,039.99. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ண அப்படின்னா 24,040 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆஃபர் பியோட சேலரி ஃபோர்த் இயரில் இது வந்து T4 ஃபோர்த் இயரில்
salary for A. அவங்களோட salary என்ன கிடைச்சிச்சு rupees 23,820. then 4th yearல salary for B. இங்க என்ன கிடைச்சிச்சு 24,040. thank you.